தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்களை கொன்று குவித்து வரும் இலங்கை அரசிற்கு துணை போகும் மத்திய மாநில அரசுகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக பெண் இடைத்தரகர் மீரா ராடியாவின் தொலைபேசி பேச்சுக்கள் அடங்கிய பதிவு விவரங்களை உச்சநீதிமன்றம் கோரியுள்ளது. கர்நாடக ஆளுநர் பரத்வாஜை திரும்ப அழைத்துக் கொள்ள வலியுறுத்தி அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட மூத்த பாஜக தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலை சந்தித்து முறையிட்டனர். கர்நாடக முதலமைச்சர் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து பெங்களூருவில் உள்ள 23வது கூடுதல் உரிமையியல் அமர்வு நீதிமன்றத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வழக்கு ஒன்றில் முதலமைச்சர் ஒருவரை குற்றவாளியாக சேர்த்திருப்பது இதுவே முதல் முறை என்று தெரிகிறது. காஷ்மீரில் பாஜகவினர் தேசிய கொடி ஏற்றுவதற்கு அந்த மாநில அரசு தடை விதித்திருக்கும் பிரச்சனையில் பிரதமர் மௌனம் சாதிக்க கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே கொடியேற்றத்திற்காக பஞ்சாபில் இருந்து புறப்பட்ட பாஜக இளைஞர்களை காஷ்மீர் அரசு கைது செய்தது. சுவிஸ் வங்கியில் இந்தியர்களால் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் குறித்த தகவல்களை வெளியிட தேவையான ஒப்பந்தம் ஏதும் நடைமுறையில் இல்லை என்று அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இரு நாடுகளுக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டு 2012ஆம் ஆண்டு சுவிஸ் வங்கி விவரங்களை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் பகுதி மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இலங்கை அரசு மறுத்துள்ளது. இதுகுறித்து அந்த நாடு விடுத்துள்ள அறிக்கையில், இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்டதற்கு இலங்கை கடற்படை காரணமல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிவுட் திரைத்துறையின் முன்னணி நட்சத்திரங்களான பிரியங்கா சோப்ரா, கேட்ரினா கைஃப் ஆகியோர்களது வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது பணத்தில் வராத பல லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகளிடையே சோதனை குழாய் குழந்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மேற்கு வங்க மாநிலத்தில் டெஸ்ட் டியூப் முறையில் பிறந்த குழந்தைகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் அருகே கோவில் திருவிழாவில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை திமுகவினர் கிழித்து ரகளையில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் நிலவியது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.